வணக்கம் மக்களே. இன்னைக்கு உலகமே அதிகமாக உற்று நோக்கக்கூடிய பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு விஷயம் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, தென் அமெரிக்கா நாடா வெனிசுலா மேல அமெரிக்கா நடத்திய போர். அந்த போரின் விளைவாக வெனிசுலாவோட அதிபர் மற்றும் மனைவியை கைது செஞ்சு நாடு கடத்திட்டதா அமெரிக்கா வந்து திட்டவட்டமா அறிவிச்சிருச்சு. அதுக்கான புகைப்படத்தையும் வெளியிட்டுருச்சு. இதுக்கு அமெரிக்கா சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, வெனிசுலாவில் வந்து அதிக போதைப் பொருள் புழக்கம் இருக்கு. அந்த போதைப் பொருள் வந்து அதிபர் தான் தலைமையேற்று நடத்துறாரு. அந்த போதைப் பொருள் பழக்கம் அமெரிக்காவில் எங்கள் நாட்டிலையும் பரவி எங்கள் நாட்டையும் வந்து சீர்கெடுக்குது. அதனால நாங்கள் வந்து இந்த போரை நடத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இனிமேல் வெனிசுலாவை நாங்க தான் வந்து அதிகாரம் பண்ண போறோம், ஆட்சி நடத்த போறோம்ன்ற அளவு கூட அமெரிக்கா ட்ரம்ப் வந்து அதிகாரப்பூர்வம் வெளியிட்டு இருக்காரு. உண்மையிலேயே வந்து போதைப்பொருள் பழக்கம் இருக்கா, போதைப்பொருள் வந்து அதிகமா வந்து அங்க புழங்குதா அப்படின்னு நிச்சயம் கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், வெனிசுலாங்கிறது இந்த உலகத்திலேயே அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடு, அதிக எண்ணெய்களை வந்து கையிருப்பு வைத்திருக்கூடிய நாடு. எவ்வளவு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 350 பில்லியன் பீப்பாய்கள் எண்ணெய் வகைகளை வந்து தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய நாடு வந்து வெனிசுலா அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம கதைகளையும் சினிமாலையும் பார்த்திருப்போம். திடீர்னு ஒரு அரசர் வந்து ஒரு நாட்டின் மேல போர் இருப்பார், அந்த நாட்டை இது பண்ணுவார் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே இந்த 2026லயும் வந்து இந்த மாதிரி நடக்குங்கிறத இந்த விஷயங்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சா ஷேர் பண்ணுங்க. நன்றி.